நான் ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுல நல்ல லாபம் இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும், லாங்கிட்டிவிட்டி இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது, பல பிராண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் இந்த பிசினஸை எடுத்து பண்றவங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லலாம். அப்படியே இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 1% தான் இருப்பாங்க. அப்படி என்ன பொல்லாத ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பைனாப்பிள். அந்த பைனாப்பிள்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பல்ப், அதுக்கு மேல இருக்க தோலை, அந்த பைனாப்பிளோட செடி லீஃப், அது முதல் கொண்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் லைக் நைக், BMW, பென்ஸ், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி பெரிய மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் கூட கன்சிடர் பண்ணி யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து மதுமிதா ஹரிஷ், Earthcare Biotech அப்படின்ற நிறுவனத்தோட ஓனர், ஒரு யங் எனர்ஜெட்டிக் கேர்ள். பேஸ் மேனேஜ்மெண்ட் செக்டரின் கீழே ஒரு சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாவை ஒரு பெரிய பிசினஸா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வாங்க இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. என்னதான் நம்ம பிசினஸ் சொன்னாலும் படிச்சு முடிச்சு கொஞ்ச நாளைக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம ஜாபுக்கு போறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி பல பேரால சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஐடி இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2025 இந்த பீரியட்ல 1 crore மேல ஐடி ஜாப் வேகன்சி வந்து கிரியேட் ஆக போகுதுன்ற தகவல் ரீசெண்டா வந்திருக்கு. ஐடி ஜாப்ஸ் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்ல. ஐடி ஜாப்ஸ்ல ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு சஃபிஷியன்டான ஸ்கில் இருக்கணும். அண்ட் முக்கியமா இண்டஸ்ட்ரி என்ன ஸ்கில் எதிர்பார்க்குதோ அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில பெர் ஆனம் வந்து 30 lakhsல இருந்து 50 lakhs வரைக்கும் கூட earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எய்தர் நீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இல்ல நான் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி உள்ள இருக்க போகணும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எனக்கு கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இன்டென்சிவ் 2.0 அப்படின்ற லிங்க். லைக் அந்த லிங்க் உள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லைவா இன்டராக்ஷன் செஷனே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளியரா என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸுமே வந்து ஐடி கம்பெனிஸ் ரிலேட்டடா, லைக் என்னென்ன டெக்னாலஜிக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் இருக்கு, எந்தெந்த செக்டார்ஸ்ல வந்து ஓப்பனிங் நல்லா இருக்குது, எந்த ஸ்கில்லுக்கு ரெக்வயர்மெண்ட் அதிகம் அண்ட் எந்த ஸ்கில்லுக்கு பே அதிகம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அங்க சொல்றாங்க. லைக் அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஸ்கில்லையுமே அவங்க கிட்ட இருந்து நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆப்வியஸ்லி ஒரு ஹை டிமாண்டபிளான ஹை பேயிங் ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குன்னா நமக்கு அந்த பே கம்பெனி சைட்ல இருந்து வரதானே போகுது. ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்க முடியும். ஒருவேளை ஸ்கில்ல நம்ம அப்டேட்டா இல்லைன்னா we are out of the IT industry game. பைனாப்பிள் இருக்கு இல்லையா, பல்ப், அந்த பல்போட ஸ்கின் இருக்குல்ல, தோல் முள்ளு முள்ளா இருக்குமே, அந்த தோலில் இருந்து பயோ என்சைம்ஸ் வந்து ரெடி பண்றாங்க, அதாவது பயோ கிளீனர்ஸ். ஸோ இந்த பைனாப்பிள் பத்தின ரீசர்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்படியும் ஒரு ப்ராசஸ் பண்ண முடியுமா? இதுக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன்ல நான் மீட் பண்ண மதுமிதா ஹரிஷ். வணக்கம், என் பேரு மதுமிதா ஹரீஷ். ஸோ எங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. எங்கள் கம்பெனி நேம் Earthcare Biotech. ஸோ நாங்கள் பண்ணுறது வந்து நேச்சுரல் கிளீனிங் ப்ராடக்ட். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இங்கே நிறையா பூக்கள் இருக்குது, ஃப்ளவர்ஸ், ஹர்ப்ஸ், அப்புறம் ஃப்ரூட் பீல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுறோம் நம்ம. அண்ட் ஜாகரி, நாட்டு சக்கரை அண்ட் கொஞ்சம் வாட்டர் இதெல்லாம் கலந்தது தான் எங்கள் ப்ராடக்ட்டுங்க. டிஷ் வாஷ், லாண்ட்ரி வாஷ், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், மல்டிபர்பஸ் கிளீனர், வாட்டர் டேங்க் கிளீனர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 100% நேச்சுரல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 0 வேஸ்ட். அண்ட் இது வந்து வேஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ற கிளீனர்ஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்மள நிறைய வந்து பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து நேச்சுரல் கிளீனர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்மளோட ஏர், எர்த் அண்ட் வாட்டர், சாயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா we have to use natural products. This is why we have started this initiative, Earthcare Biotech, and our brand name வந்து Cleansing. கண்டிப்பா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐடியா மேட்டர்ஸ்ன்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். எவ்வளோ சின்ன ஐடியா பாருங்க. ஒரு வேஸ்ட் ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய பீலு, உதிர்ந்த பூ, இது எல்லாமே எடுக்கிறாங்க, தண்ணியில் போடுறாங்க, கூட நாட்டு சக்கரை சேர்க்குறாங்க. 90 days வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ஃபர்மெண்ட் பண்ணி அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராடக்ட். கிளீனிங்க்கு தேவையான ஒரு பாத்திரம் கழுகுறதுக்கோ, ஒரு வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கோ, இல்லை டாய்லெட் கிளீனிங் மெட்டீரியலாவோ அது வந்து மாறிடுது. ஸோ எவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ். இதை வந்து ஆக்சுவலி அப்ராட்ல ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஒரு ஃபேக்ட்ரிலாம் வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். பட் நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டப்போ உண்மையிலே ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. அன்னாச்சி பழம், பைனாப்பிள்ன்றது இன்னைக்கு டேட்ல மட்டும் இல்ல, அந்த காலத்துல, பழைய காலத்துல, பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ராயல் ஃப்ரூட்டா தான் வந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதனோட சத்துக்கள் வந்து ரொம்ப ஏராளம். ஃபேட் வந்து கம்மி, கொலஸ்ட்ரால் கம்மி, விட்டமின் சி ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் B1, B6, காப்பர், டயட்ரி ஃபைபர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதனோட ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து வெயிட் லாஸ்க்கான கேப்சூல் ரீசர்ச்சுமே போயிட்டு இருக்கு.
இதனோட லீஃப்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஃபைபர்ல இருந்து ஒரு ராயல் சில்க் டைப் கிளாத்மே வந்து இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அக்கேஷன்ல ராணிகள் குறிப்பிட்ட அக்கேஷன்ல வியர் பண்ணக்கூடிய கிளாத்தாவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பைனாப்பிள் லீஃப்ல இருந்து ஃபைபர் எடுத்து அந்த ஃபைபரை வந்து ட்ரெஸ் ஆக்குறதோ இல்ல கிளாத் ஆக்குறதோ இன்னைக்கு டேட்ல இல்ல, ரொம்ப பழமையான காலத்துல இருந்து இருந்திருக்குது. ஏதோ ஒரு ஜெனரேஷன் காலகட்டத்தில் அது குவிட் பண்ணப்பட்டு மறுபடி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி உள்ள எஃபெக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பேர்ல எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த பைனாப்பிள் லீஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபைபரோட பேர் பார்த்தீங்கன்னா பினா ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிகமாக எங்க கல்டிவேட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன், அசாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படி வந்து கல்டிவேட் பண்ணப்படுது. நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கொல்லிமலை லைக் இந்த மாதிரி ரீஜியன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பரவலா எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஊடு பயிராவோ இல்லை வேலி பயிருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து பைனாப்பிளை யூஸ் பண்றாங்க. ஒரு மாசா பார்த்தீங்கன்னா கேரளா, நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி ரீஜியன்ல தான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் எவ்வளோ பொருள் வந்து ஃபைபர் எடுத்து எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க, லைக் வந்து வாழை மட்டையில இருந்து கூட தான் ஃபைபர் எடுத்து எவ்வளோ பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினா வந்து பைனாப்பிள் லீஃபை எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மி, டென்சிட்டி ரொம்ப கம்மி, காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நியர்லி எவ்வளோ இருக்குன்னா 80% வந்து இருக்கு. அண்ட் இதனோட ஃபிரிம்னஸும் சுப்பீரியர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியும் நாட் லீஸ்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட்ஸ் அவங்களோட ஃபைபர் ரெக்வயர்மெண்ட்டுக்காக பைனாப்பிள் லீஃப்ல இருந்து வரக்கூடிய ஃபைபர் எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதனோட கிளாத்திங், இந்த பினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, லைக் அந்த கிளாத்திங் பார்த்தீங்கன்னா வந்து நைக் போன்ற பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ஷூஸோட கவர் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஷூஸ் ஆப்வியஸ்லி அந்த ஷூவோட மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ், பாம்பே டைம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட கர்டைன்ஸ் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிக்கிட்டே போல நிறைய இருக்கு. ஸோ எவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபைபர் இருக்கு, ஏன் வந்து பைனாப்பிள் லீஃபோட ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்றதுக்கும் டை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு, ஸ்வெட் அப்சார்பண்டா இருக்கு, பிரீத்தபிளா இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் சுருங்க மாட்டேங்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அந்த கிளாத்ல நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைபரை நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக கல்டிவேட் பண்ணல, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக கல்டிவேட் பண்ணி அதனோட வேஸ்ட் தான் வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கன்வெர்ட் பண்றோம் பொழுது இங்க எக்கனாமிக்கலா வந்து பெரிய ஒரு பிக் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஃபார்மர்ஸுமே பெனிஃபிட் அடைகிறாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நேச்சுரல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுமே வந்து பெரிய லெவல்ல வளருது. ஸோ பைனாப்பிளோட ஃபைபர்ல இருந்து பிளேட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. லைக் இந்த பிளேட்ஸ் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒரு செராமிக் பிளேட் மாதிரி வந்து ஒரு ஃபினிஷ் நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் இது வந்து அப்ராட்ல ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பைனாப்பிளோட ஃபைபர் இருக்கு இல்லையா, அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அது கூட வந்து சீட்ஸ், லைக் அந்த சீட்ஸ் அந்த பேப்பரை மண்ணோட போட்டு மக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல இருந்து செடிகள் வந்து முளைச்சி வரும். இன்னைக்கு டேட்ல இதை நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து பைனாப்பிளோட ஃபைபர்ல இருந்து பிளேட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி யாருமே அப்படி பண்றது இல்ல. ஸோ அந்த பிளேட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனோட ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த பைனாப்பிள் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல 2 மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து அதை 15 ல இருந்து 20 days வந்து தண்ணியில போட்டு நல்லா முக்கி வைப்பாங்க. பிகாஸ் வந்து அந்த லீஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். அதை ஸ்மூத்தன் பண்ணி அது உள்ள இருக்கிற ஃபைபரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஃபிரிம்னஸ் குறையணும். அந்த குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 20 to 25 days தண்ணியில வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை அவங்க மோல்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. ஸோ அந்த மெக்கானிக்கல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபீட் ரோலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அந்த ஃபீட் ரோலர்ஸ் உள்ள இருக்க அந்த லீஃப் வந்து உள்ள போயிட்டு வரும்பொழுது அது மேல வந்து அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் இந்த ஃபீட் ரோலர்ஸ் மூலியமாவும் ஸ்கிராச்சிங் ரோலர்ஸ் மூலியமாவும் பாஸ் பண்ணி வெளியே வரும்பொழுது ஓரளவுக்கு ரிமூவ் ஆகி வந்துருன்றதுக்காக இந்த ப்ராசஸ்க்கு உட்படுத்துறாங்க. ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ரெட்டிங் அண்ட் ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு யூரியா அண்ட் டைஅமோனியம் பாஸ்பேட் யூஸ் பண்றதா ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சா. ஸோ நிறைய டீடைல்ஸ் அந்த ஆர்டிக்கல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட் தான். இப்போ நீங்க பார்த்த மூணுமே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பிளேட்டாக இருக்கட்டும், பைனாப்பிள் இருந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு சில அந்த டிடர்ஜென்ட் ஃபார்முலா சொல்லி லைக் அதுவாக இருக்கட்டும், லைக் பைனாப்பிள் இருந்து மேக் பண்ணக்கூடிய கிளாத்தாக இருக்கட்டும், பெரிய எஃபர்ட் கிடையாது, சின்ன சின்ன எஃபர்ட் தான். பட் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. நான் அடிக்கடி இதை தான் சொல்லுவேன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்மால் ஐடியாஸ்க்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்குன்னா கூட அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிடாதீங்க, கன்சிடர் பண்ணுங்க. பிகாஸ் அதுக்கு ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாதிரி வீடியோஸ் போல லைக் உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் எனக்கு முறையான ஒரு பேட்டர்ன் தெரியல, எங்கே போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, யார் எனக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியலனா EDII பெரிய குளம் இருக்குது, அங்கே மிஸ்டர் வசந்தன் CEOவா இருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு புதுசாக எதனா ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சின்ன ஐடியா கூட உங்கள் லைஃபை, உங்கள் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை கண்டிப்பாக மாற்றும். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.